முக்கிய செய்தி. நியூஸ் 7 தமிழ் செய்தியின் எதிரொலியாக குவைத்தில் சிக்கி தவித்த 6 தமிழர்கள் மீண்டிருக்கின்றனர். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். வணக்கம் ஹரிகிருஷ்ணன். குவைத்தில் தவித்து வரும் தமிழர்கள் 6 பேர் மீட்கப்பட்டிருக்கின்றனர். நியூஸ் 7 தமிழின் செய்தியின் எதிரொலியாக இந்த மீட்பு நடவடிக்கை எவ்வளவு துரிதமாக நடைபெற்றது? மீட்கப்பட்ட தமிழர்கள் என்ன சொல்கிறார்கள்? நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக குவைத்தில் சிக்கி தவித்த 6 தமிழர்களை இந்திய தூதரக அதிகாரிகள் மீட்டிருக்கிறார்கள். ஹோட்டல் உரிமையாளரிடமிருந்து 6 தமிழர்களின் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களும் மீட்கப்பட்டிருக்கிறது. 6 தமிழர்களை மீட்க நடவடிக்கையை எடுத்த குவைத் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் நியூஸ் 7 தமிழுக்கு அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக வீடியோ வாயிலாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய தூதரகம் சார்பில் 6 தமிழர்களுக்கு ஆதரவாக குவைத் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு 25ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. அதன் பின்னர் 6 தமிழர்களும் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க இந்திய தூதரகமானது நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கான அனைத்து பணிகளையும் அங்கு இருக்கக்கூடிய தூதரக அதிகாரி ஷாஜகான் செய்து வருகிறார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து குவைத்தில் உள்ள ஒரு ஹோட்டல் வேலைக்காக சென்றிருக்கிறார்கள். இந்த 6 தமிழர்களும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆனந்தராஜ், பாலசுப்ரமணியன், மிலால் அகமது, திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஈஸ்வர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஷேக் அமீர், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த தர்வேஸ் ஆகிய 6 தமிழர்களும் குவைத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலில் வேலை பார்த்து வந்திருக்கிறார்கள். கடந்த மாதம் அந்த ஹோட்டலுடைய நிர்வாகமானது மாறி இருக்கிறது. இதன் காரணமாக புதிய நிர்வாகி ஒருவர், கும்பகோணத்தைச் சேர்ந்த தமிழர் ஒருவர் அந்த கடையை நடத்தி வந்திருக்கிறார். ஆனால் 6 தமிழருடையும் அவர் அடித்து சித்திரவதை செய்ததாகவும் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை பறித்துக் கொண்டு ஹோட்டலில் இருந்து அவர்கள் தப்பியோடி விட்டதாக உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார் என்பது என குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். இந்த 6 தமிழர்களும் அதே இடத்தில் தங்கி சரியான உணவுகளும் இல்லை, பராமரிப்பதற்கான ஆளும் இல்லை. ஆகவே ஆவணங்களை பெற்று தங்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய குவைத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்திலும் நேரில் சென்று புகார் தூதரக அதிகாரிகள் தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருந்தார்கள். அது தவிர அங்கு இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் உரிமையாளரிடம் மீதும் தூதரகத்தின் சார்பிலே புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் நியூஸ் 7 தமிழிலே அவர்கள் வீடியோவை செய்தி வெளியிட்டிருந்தோம். அதன் எதிரொலியாக தூதரக அதிகாரிகள் அந்த ஹோட்டல் உரிமையாளரை நேரில் வரவேற்று அவரிடம் இருக்கக்கூடிய அந்த 6 தமிழர்கள் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை பெற்றிருக்கிறார்கள். மேலும் இவர் அந்த ஹோட்டல் உரிமையாளர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கானது வருகின்ற 25ஆம் தேதி குவைத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வருகிறது. அந்த சமயம் அவர்கள் இவருடைய நிலைமைகளை எடுத்துச் சொல்லி தூதரகம் சார்பிலே அவர்களை பாஸ்போர்ட் உள்ள ஆவணங்களையும் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகளையும் அந்த நீதிமன்றம் வாயிலாக செய்ய இருக்கிறார்கள். நீதிமன்ற நடவடிக்கையில் முடிந்த பின்பாக 6 தமிழர்களும் தூதரகத்தின் சார்பாக பயணச்சீட்டை எடுத்து அங்கிருந்து, அதாவது குவைத்திலிருந்து அவருடைய தாயத்து சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறார்கள். அதற்கு இடையில் தேவையான அனைத்து உதவிகளையும் தூதரக அதிகாரி ஷாஜகான் செய்து வருகிறார். அவருக்கு தேவையான தற்போதைய உணவு, உடை மற்றும் அவர்களுடைய பயணத்திற்கான தேவையானது, வழக்குக்கு தேவையான உதவிகள் அனைத்தையுமே அங்கிருக்க இந்திய தூதரக அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே நியூஸ் 7 தமிழ் வாயிலாக கடந்த 2 நாட்களுக்குள்ளாக அவர்கள் மீட்கப்பட்டு ஆவணங்கள் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் மீட்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ இந்த ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் அவர்கள் சொந்த ஊர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 25ஆம் தேதி நீதிமன்ற நடவடிக்கையில் முடிக்கப்பட்ட பின்பு ஓரிரு நாட்களில் அவர்கள் சொந்த ஊருக்கு விமானம் மூலமாக அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.